ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் என்ன பசி எடுத்துச்சு, என்னடா பண்ணணும், சிம்பிளாகவும் சாப்பிடணும் ஸ்ட்ரென்த்தாகவும் சாப்பிடணும்னு பார்த்தேன். சரி, உடனே ஒரு 4 சப்பாத்தி போட்டேன். நல்லா கோதுமை சப்பாத்தி வீட்லேயே அரைச்ச பாவு தான், சூப்பராக செஞ்சேன். அழகாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது சூப்பர் ஒரு கிரேவி பன்னீர் வச்சு பண்ணேன். எண்ணெய் சுத்தமாக கிடையாது, அதோடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. பன்னீர் எதுவுமே எண்ணெய் கிடையாது, இல்லை டேஸ்ட்டு அப்படி ஒரு அட்டகாசம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பன்னீர். சாப்பிடே அவ்வளோ ஒரு டேஸ்ட். இதை பாருங்கள், நான் கட் பண்ணி சாப்பிட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. பன்னீர் இந்த எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பன்னீர் பிக்கும் போதும். வறுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பாருங்க, அப்போ என்ன டேஸ்ட்டுங்க அந்த பன்னீர்லாம். உண்மையாக எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. சப்பாத்திக்கு சும்மா டாப்பாக இருக்கும், அதான் சாப்பிட போகிறேன். சரி, நம்ம செஞ்ச டிஷ்ஷை அப்படியே உங்களுக்கும் காட்டிடுவோம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். என்ன எல்லாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு காலையில் எல்லாருமே ஹெல்த் இன்ஃபுரன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. நான் பயன்பட்ட மாதிரி எல்லாருமே பயன்பட தான் போடுறேன். காலையில் இப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்டா நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாக நல்லாயிருக்கும், ஹெல்த்தாக காலையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நீங்களும் ஆரோக்கியமாக காலையில் எல்லோரும் சாப்பிடுங்க. நமக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும், அவ்வளோதான். நமக்கு போதும். இந்த ஒருத்தருக்கு இவ்வளோ பன்னீர் போதாதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.